ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், நம்ம குடல் சூப்பு வைக்க போகிறோம். அது எப்படின்னு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கிறணும். எடுத்து இது மேலே இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு நல்லா இப்படி பெசரி விடணும். அப்போ அதில் உள்ள அழுக்கு இதெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அலசணும். அப்போ தான் வெள்ளை வெளியேறுன்னு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கழுவி அலசிக்கிறணும். இந்த மாதிரி வடிகட்டியில் நம்ம எடுத்து இதை போடணும். 2-3 டைம் கழுவணும். ஏற்கனவே 2-3 டைம் கழுவியாச்சு. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். இப்படி நல்லா கழுவிக்கிறோன்னா அப்போ தான் அந்த கொலை வாடை இல்லாமல் இருக்கும். நல்லா அலசி நல்லா கழுவிக்கிறணும். இப்போ இது மேலே வச்சிருவோம். தண்ணி வடியட்டும். ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ பாருங்க, தேங்காய் கம்மியாக இருக்கும். இந்த நல்லெண்ணெய் ஊற்றுவோம். பாருங்கள், ஏற்கனவே அடிப்பட்ட வச்சாச்சு. குக்கரில் விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியும் பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ இங்கே வாங்க, அதாவது இடிகல்லில் போட்டு நம்ம இடிச்சுக்கிறணும். எதாக இருந்தாலும் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி நம்ம இடித்து போட்டால் நல்லது. நான் ஏற்கனவே இடித்து வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன். இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா இடிகல்லியில் இடிச்சுக்கணும். இந்த மாதிரி இடிச்சிட்டு வெள்ளைப்பூடி இந்த மாதிரி போட்டு இடிக்கணும். இது மிக்சியில் போட தேவையே இல்லை. இந்த மாதிரி போட்டாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இடித்து வச்சாச்சு. அப்புறம் கிரேவிக்கே உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம சூப்பு தான் வைக்க போகிறோம். இங்கே பாருங்க, இப்போ கடுகு போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிட்ருக்கு. அதுக்கடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போடுவோம். அதுக்கடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, அதுக்கடுத்து நம்ம இடித்து வச்ச இந்த வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். இஞ்சி தேவையில்லை. அவங்களுக்கு வகுறு எரியும். குழந்தை பிறந்தவங்களுக்கு அவங்களுக்காக தான் இந்த சூப்பை நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இது மட்டும் போதும் சூப்புக்கு. பாருங்க, நல்லா வதக்குது. நல்லா பச்சை வாடை போக இது வதங்க உடனே நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் பூண்டு வதங்கிடுச்சு. சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், இப்படி வச்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு நல்லது. அந்த புண்ணெல்லாம் ஆறி எடுத்து இப்போ இதை போட்டு வளர்ப்போம். பாருங்கள், இப்படி நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடணும். இந்த பாருங்க, கொஞ்சமாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. அதோட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கணும்.
வதக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். இப்படி வச்சு அவங்களுக்கு வெறும் வகுத்தில் இந்த சூப் தண்ணியை குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தண்ணி ஊற்றிடலாம். இது முங்குற அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டு விட்டுடலாம். ஆனால் நல்லா வேகணும். வெந்தாத்தான் அது நல்லா இருக்கும். பாருங்க 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். போட்டாச்சு. ஒரு 5 விசில் 6 விசில் வந்த உடனே நம்ம எடுத்து சூப் தண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் குழந்தை பிறந்தவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நம்மளுக்கு அதாவது ரொம்ப சூடு பிடிச்சிக்கிட்டு யூரினெல்லாம் மஞ்சளாக போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு தலை ரொம்ப சூடு இருக்குது, உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்றாங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சல்லுன்னு அந்த சூடெல்லாம் இறங்கிடும், உடம்பும் நல்லாயிருக்கும். இப்போ இது விசில் வரட்டும், அந்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க சூப் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி தான் செஞ்சு குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்கணும். பாருங்க எப்படி இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா வெந்து இது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் அவங்களுக்கு ஊற்றி கொடுப்போம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்படி தான் சூப் தண்ணி இருக்கும். இதை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா உடம்பு வலி இதெல்லாம் போய் கொஞ்சம் நல்ல உடம்பு கூலிங்காக இருக்கும், சூடும் பிடிக்காது. ஏற்கனவே சூடாக இருக்குது. வாங்க